டிராகன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இந்த 2 படங்களும் வந்தது. இதில் டிராகன் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இது இல்லாமல் மர்மர், கிங்ஸ்டன் இந்த படங்களோட வசூல், அப்புறம் சாவா படத்தோட வசூல், இன்றைக்கி நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ் படங்கள். அது என்னென்ன படம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ரெசிடென்ட் ஈவில் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்தது. அதோட கலெக்ஷனையும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. கேப்டன் விஜயகாந்தும் பானுப்பிரியாவும் நடித்த இளையராஜா அவர்களோட இசையில் பரதன் அப்படிங்கிற படம். அதில் அழகே அமுதே அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டில் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். பீச்சில் அவங்க 2 பேரும் ஓடி கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம். அதை தான் வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஃபைசல் அலி, அப்புறம் யோகேஷ், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், ஸ்மார்ட் பாஷா, அப்புறம் FRH vlogger அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். சாவா திரைப்படத்தோட வசூல் டே 28 இந்தியாவில் 4 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 63 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 637 கோடியே 25 லட்சமும், வேர்ல்டு வைடு 723 கோடியே 22 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இதுவரை 28 நாளில். ஸோ 1000 கோடி அப்படிங்கிறத அடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்தது பார்ப்போம். ஆனால் இந்த படம் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. கிரேசி அப்படிங்கிற படம் டே 14 இந்தியாவில் 44 லட்சம், வேர்ல்டு வைடு 46 லட்சம். 12 கோடியே 65 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 46 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படம் 22வது நாள் கலெக்ஷன் கேரளாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 45 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 30 கோடியே 38 லட்சமும், வேர்ல்டு வைடு 50 கோடியே 19 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 50 கோடி வசூலில் கடந்திருக்கு உலகம் முழுக்க. இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலையாள திரைப்படம் 50 கோடி வசூல் அப்படிங்கிறது எடுக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். அதுவும் பெரிய ஸ்டாரோட படம், பெரிய அளவில் வேர்ட் ஆஃப் மவுத்து, பெரிய அளவில் ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்படின்னு வச்சுருக்க படங்கள் தான் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ நிறையா படங்கள் பெரிய ஹீரோ இல்லைனாலும் ஒரு சின்ன ஹீரோக்கு கூட படம் நல்லா இருந்தால், கதை நல்லா இருந்தாலே போதும் அப்படிங்கிற படங்கள் கூட பெரிய அளவில் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. 50 கோடி, 75 கோடி, 80 கோடி, 100 கோடிலாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் சப்தம் திரைப்படத்தோட டே 14 தமிழ்நாட்டில் 8 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 21 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு டே 14. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 3 கோடியே 64 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 12 லட்சம், வேர்ல்டு வைடு 9 கோடியே 41 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வசூல் ரீதியாக 100% ரெக்கவர் ஆகிடுச்சு வேர்ல்டு வைடு. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் ரெக்கவர் ஆகிற கிட்டத்தட்ட அந்த 83-84% கிட்டே இது நிற்கிது. இன்னும் கண்டிப்பாக ஒரு வசூல் தேவைப்படுது. அப்புறம் மர்மர் அந்த படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 37 லட்சம், வேர்ல்டு வைடு 39 லட்சம். ஸோ டோட்டலாக 4 கோடியே 59 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 86 லட்சம். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் கிங்ஸ்டன் திரைப்படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 26 லட்சம், வேர்ல்டு வைடு 33 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 3 கோடியே 91 லட்சமும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 15 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டிராகன் திரைப்படத்தோட 21வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 70 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 20 லட்சம், கர்நாடகாவில் 10 லட்சம், கேரளாவில் 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 32 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 41 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. அப்புறம் டோட்டலாக தமிழ்நாட்டில் 73 கோடியே 26 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 19 கோடியே 93 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 48 லட்சம், கேரளாவில் 3 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 34 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 43 லட்சம், வேர்ல்டு வைடு 140 கோடியே 69 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடியை கடந்துடுச்சு. 150 கோடி வசூல் வருமா வராது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. இந்த படம் ஹிந்தியில் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் அப்படின்னு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோட வசூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரியே நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படம் 21 நாள் ஆச்சு. ஸோ போயிட்டு தான் இருக்குது. ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் அந்த மாதிரி கலெக்ஷன் போயிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஆந்திரா தெலுங்கானாவில் கூட ஒரு 70,000 65,000 அந்த மாதிரிலாம் போயிட்டு தான் இருந்தது 21வது நாள் கூட. ஸோ இதுவரையும் இந்த படம் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, இந்த படம்
வெர்டிக்ட் வந்து என்ன அப்படிங்கிறது போவோம், அதாவது வெற்றியா தோல்வி அப்படிங்கிறது பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 9 கோடியே 46 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 43 லட்சம், வேர்ல்டு வைடு 15 கோடியே 63 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஷேர் வந்து 8 கோடியே 6 லட்சம், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 8 கோடியே 25 லட்சத்துக்கு போயிருந்தது. ஆக்சுவலாக இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து ஹிட்டு, அது இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸில் கூட வாங்கின எல்லா இடத்துலையுமே ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் இன்னும் ரெக்கவர் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இந்த படம் தமிழ்நாட்டில் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் தான் கிடைக்குது. ஸோ ஹோம் ரீஜியனான முக்கியமான ஹோம் ரீஜியனில் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிறதுனால இந்த படத்தோட வெர்டிக்ட்டுமே ஆவரேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ரொம்ப பெரிய டிசாஸ்டர், ஒரு ஃப்ளாப் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக வந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக. அப்புறம் இன்றைக்கி ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள் ஆக்சுவலாக ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ் படம் வந்து ஹிந்தியில் டப்பாகி போயிருக்கு டிராகன், அது முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரியே இன்னொரு படம் மலையாள படம் வந்து தமிழில் டப்பாகி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஆமாங்க, ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அந்த படம். ஸோ அது இல்லாமல் தமிழ் படங்கள் வேறு என்ன ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அப்படிங்கிற படம் ஸ்ரீகாந்த் அவர்களோட திரைப்படம். அப்புறம் பெருசு அப்படிங்கிற படம் வைபவ் அவர்களோட படம். இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூவும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்வீட் ஆர்ட் அப்படிங்கிற படம் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட தயாரிப்பில் ரியோ ராஜா அவர்களோட நடிப்பில் வந்திருக்க படம். இந்த படம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த படமே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ராபர் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ போஸ்டர்ஸ் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ படத்துக்கு எப்படி நம்பர்ஸ் வரப்போகுது அப்படின்னு தெரில. அப்புறம் வந்து வருணன் அப்படிங்கிற ஒரு படம், அதாவது ஈசனில் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார் நம்ம ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஆக்டரோட பையன். அவர் அந்த ஈசன் முடிச்சு ஒரு 2015 2016 காலகட்டத்தில் ஒரு படம் நடித்தாருன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வருணன் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தில் கேபி இருக்காங்க, அதாவது பிக் பாஸில் வந்தாங்களே கேபி, சீரியலில் கூட இப்போ நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக அப்போ இருந்தாங்கல்ல, இப்படி இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் சில பேரை பார்க்குறேன், அவங்களாம் இப்போ ரொம்ப ஏஜான மாதிரி இருக்காங்க, ஆனால் இந்த படத்தில் ரொம்ப எங்காக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ வருணன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இது இல்லாமல் ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள், குற்றம் குறை அப்படிங்கிற ஒரு படம், மாடர்ன் கோடை விழா அப்படிங்கிற ஒரு படம், டெக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு படம். இந்த 8 தமிழ் படங்களும் புதுசாக இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் எதை பார்த்துட்டீங்க, எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த படங்களுக்கெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். அப்புறம் ரெசிடென்ட் ஈவில் படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெசிடென்ட் ஈவில் ஃபஸ்ட்டு பார்ட்டு 2002 பட்ஜெட் $33 மில்லியன், யூஎஸ்ஏல மட்டும் $40+ மில்லியன். இது இல்லாமல் மற்ற நாடுகளில் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $63.67 மில்லியன். ஸோ டோட்டலாக $103.79 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ரெசிடென்ட் ஈவில் அப்போகலிப்ஸ் அப்படிங்கிற படம் 2004 ரெண்டாவது பார்ட், பட்ஜெட் $45 மில்லியன். யூஎஸ்ஏல மட்டுமே $51.2 மில்லியன். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $78.14 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $129.34 மில்லியன். அப்புறம் 2007 எக்ஸ்டின்ஷன் அப்படிங்கிற ஒரு படம், அதாவது ரெசிடென்ட் ஈவில் எக்ஸ்டின்ஷன், அந்த படம் வந்து பட்ஜெட் $45 மில்லியன். யூஎஸ்ஏல $50 மில்லியன் மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $100 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் $150 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த 3 படத்தில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் எது அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.